முகிலன் பெருமாள் அவர்கள் எங்களுக்கு இந்த பகுதியில் தெற்கு மண்டல தலைவராக தான் தெரியும். அரசியல் வாழ்க்கையில் ரெண்டாவது அவர் கட்டிடக் கலைஞராக இருந்து நிறையா கட்டிடங்களை கட்டியிருக்கிறாரு. அவருக்குள்ளே இப்படி ஒரு திறமையாக இருக்கா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வியப்பு. அது மட்டும் இல்லாது எங்களை போன்ற சமூக சேவகர்களை அழைத்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒவ்வொருவருக்கும் விருது கொடுத்து அவர்களையும் பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மற்ற கட்சியினரிலும் சமூக சேவை ஆற்றுபவர்களை அழைத்து அவர்களுக்கும் விருது கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த விழாவிலே சிறப்பு. தொடர்ந்து சிலருக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. அதையடுத்து சிறப்பு விருந்தினர்களின் பேச்சை கேட்டு மகிழுங்கள். விஜயகுமார் எண்ணங்கள் மனநல ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம். இவர் மனநல நிபுணர். திறன்மிகு பட்டாம்பூச்சிகள் கற்றல் திறன் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக, முன்னேற்றத்துக்காக கோவை மற்றும் பொள்ளாச்சியில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர். விஜயகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, விருது வழங்கப்படுகிறது. போத்தனூர் ரயில் பயனாளர்கள் சங்கம். இவர் போத்தனூர் ரயில் பயனாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு கொண்டு வர வேண்டிய திட்டங்களையும் ரயில் பயணிகளின் பயன்பாட்டையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருபவர். சேலம் ரயில்வே கோட்ட TRUCC உறுப்பினராக உள்ளார். சிறந்த தொழிற்சங்கவாதியாகவும் தன் பங்களிப்பை செலுத்தியுள்ளார். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பகுதியை சேர்ந்த இவர் அறிவினால் ஆக்குவதுண்டோ பிரிவின் நோய் தன்நோய் போல் போற்றாக்கடை என்பதற்கேற்ப அப்பகுதி இளைஞர்களை ஒன்றிணைத்து அமுதம் அமைப்பை நிறுவி சாலையோரம் வசிப்போருக்கு தினசரி உணவும், தனியாக வாழும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மளிகை பொருட்களும் மருத்துவ உதவியும் செய்து வருகிறார். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. செல்வராஜ் சுந்தராபுரம், கரும்புக்கடை, வெள்ளலூர் பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் அமைப்பதற்கு உறுதுணை புரிந்தவர். மருத்துவ முகாம்கள், சாலை விழிப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியுள்ளார். பல பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து முன்னின்று களப்பணியாற்றுகிறார். செல்வராஜ் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுரேஷ்குமார் கரங்கள் அறக்கட்டளை முதியோர் இல்லம் நடத்தி வருகிறார். மார்கழி திருவிழா என்ற ஆன்மீக நிகழ்ச்சியை இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தியவர். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி வருபவர். பலரது புத்தகம் வெளியிடும் கனவை கரங்கள் பதிப்பகத்தின் மூலம் செயலாக்கியவர். மற்றும் தடுப்பு குழு. இவர் இந்திய குற்றம் மற்றும் தடுப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி கடந்த 10 ஆண்டுகளாக சமூக சேவை செய்து வருபவர். குற்றம் மற்றும் ஊழலுக்கு எதிராகவும், குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருபவர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருபவர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பள்ளி நாட்களிலே சிறந்த பேச்சாளர். கவிதை, கட்டுரை போட்டிகளில் பல மேடைகளில் பரிசை வென்றவர். கற்பகம் பல்கலைக்கழகத்தில்
பேராசிரியர், தமிழ் துறை தலைவர் என 29 ஆண்டுகள் தம் பணி அனுபவத்தால் உயர்ந்தவர். தற்போது மாணவர் நலன் முதன்மையராக இருப்பவர். 150க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியவர். இவர் வழிகாட்டுதலின் பேரில் 11 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். கவிஞரோடு மட்டுமல்ல, கவிஞர் முகிலன் பெருமாளோடு மட்டுமல்ல, எங்களோடும் என்றும் நட்பில் உள்ளவர். முனைவர் ப. தமிழரசி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். 40 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கும் விஜயா அண்ணாச்சி அவர்கள் அன்று போல் இன்றும் அதே அற்புதமான தலைமையுரை. அண்ணாச்சி உள்ளிட்ட இந்த அவை நிரம்பி வழிகிறது. ஆசிரியர்களாலும் நண்பர்களாலும் தோழமைகளாலும் ஒரு கோப்பை தேநீருடன் இன்றைய மாலை பொழுது அற்புதமானது. நண்பர்களே, நாங்கள் எல்லோரும் வகுப்பு தோழர்கள். ஏதேனும் ஒரு வழியில் ஒரே மந்தையிலிருந்து வந்த ஆட்டுக்குட்டிகள் போல எங்களுக்கு அறிவு புகட்டிய ஆசான்கள் எங்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு பெருமை. நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிடும் போது எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களின் எதிரே அமர்ந்து நம் மாணவன் என்று ஆராதிப்பது பெருமாள் பெற்ற பேரு. அதற்கு இந்த மாலை நேரம் மேகமூட்டத்தோடு கோவை அவரை சேர்த்து வாழ்த்துகிறது எனலாம். இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று 2 வாரத்திற்கு முன்னர் என்னை பெருமாள் அழைத்தார். அப்போ நான் கேட்டது கவிதையா அப்படின்னு தான் கேட்டேன். அரசியலாலும் கட்டட வேலைகளிலும் நிரம்பி ததும்புபவர் அவர். அப்படி இருக்கும்போது கவிதை எழுதியிருக்கியா நீயா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. பேசுவாருன்னு தெரியும். கவிதைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் என்பது குரு பேசிய போது இங்கிருந்தவர்கள் எல்லாம் புன்னகைத்த போது கண்டுகொண்டோம். காதல் எல்லோருக்கும் பிடித்தமானது. அன்பர்களே, என்னுடைய வாழ்த்துரை என்பதை தாண்டி ஒரு சில வரிகள். அரங்கம் நிரம்பி வழிகிறது என்றேன். இந்த அரங்கில் நல்லறம் போதிக்கும் அன்போடு நல்லறிவு கற்றுத்தரும் குருவோடும் தமிழும் இனிமையுமாய் தமிழினியனும் இணைந்திருக்கிறார் ஒரு கோப்பை தேநீருடன். இந்த ஒரு கோப்பை தேநீருடன் நீ என்ன சொல்வது? 90களுக்கு சென்று திரும்ப வந்திருக்கிறோம் ஒரு காலச்சக்கரத்தின் உதவியோடு. அந்த நூலை படிக்கும் பொழுது காலச்சக்கரம்தான் இந்த கவிதை நூல். நிரம்பி தழும்புகிறது கோப்பை முழுவதும் காதலாலும் கவிதையாலும். நீ என்பது நீ இல்லை, நான் என்பதும் இங்கு நீதான் என்பதுதான் அந்த கவிதைகளின் சாராம்சமாக இருக்கிறது. எல்லா கவிதையுமே காதலைத்தான் சுட்டி சுட்டி சொல்கின்றன. அழகான கவிதைகள் பலவும் இதில் அணிவகுத்து நிற்கின்றன. அதில் ஒரு சில கவிதைகள் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் படிக்க தோண்டும் என்பது போல 90களுக்கு மீண்டும் சென்று மீண்டு வந்து திரும்பி பார்க்கலாம். நாம் உன்னால் தூக்கமிழந்து தவிக்கின்றேன், விளக்கணைத்த பிறகு கூட என் இதயத்தில் வெளிச்சம். இன்னைக்கு பசங்க மொபைலில் காணாமல் போகிறாங்க. இந்த மாதிரி ஹைக்கூவும் இல்லாமல் சென்ட்ரியும் இல்லாமல் துளிப்பா என்று அழைக்கப்படும் இந்த கவிதைகள் எல்லாமே தனித்தனியாக படித்தால் அவனவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தினமும் வைப்பான். அத்தனை அற்புதமான காதல் கவிதைகள் அழகழகாக படித்து முடித்த பின்னும் நம் மனதில் நிற்கும். அதுவும் எப்படி என்றால் அன்னபூர்ணா காஃபி படித்து குடித்து முடித்த பின்னும் அடிநாக்கில் தங்கிவிடும் அந்த காஃபியின் சுவை போல இந்த புத்தகம் படித்து முடித்த பின்னும் சில கவிதைகள் நம் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விடுகின்றன. அதில் மற்றும் ஒரு கவிதை, நீ வந்ததும் வண்ணத்து பூச்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டன, நீ வந்ததும் வண்ணத்து பூச்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டன பூங்காவிலிருந்து. உடனே நம்ம ஏன் ஒரு கேள்வி வரும். அது ஹைக்கூவின் அடிப்படை அதுதான். நீ ஏன் அப்படின்னு கேள்வி வரும்போது இனி நம்மை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று. நீ வந்ததும் வண்ணத்து பூச்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டன பூங்காவிலிருந்து. அதை படிக்கக்கூடிய வாசகனுக்கு ஒரு கேள்வி தோன்றும், எதனால் என்று.
இனிமேல் நம்ம யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று. நண்பர்களே, இந்த தலைப்பை படிக்கும் போதே எனக்கு ஒரு யோசனை வந்தது. தேநீர், ஒரு கோப்பை தேநீர் என்பது இலக்கிய உலகில் மிக பிரபலமான சொல். 1922 கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் என்ற ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஒரு சிறுகதை எழுதினார் இந்த தலைப்பில், ஒரு கோப்பை தேநீர் என்று. அந்த ஒரு கோப்பை தேநீர் என்பது பெரிதான எந்த செய்தியையும் சொல்லவில்லை. 2 பெண்கள் ஒரு அறையில் இருப்பார்கள். அதில் ஒரு பெண் அவருடைய வைர ஆபரணங்களை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார். இன்னொருவர் ஒரு கோப்பை தேநீர் தயாரிப்பதற்காக பிரயத்தனப்பட்டு கொண்டிருப்பார். நகையை தேடிக்கொண்டிருக்கும் பெண்ணையும் அந்த ஒரு கோப்பை தேநீருக்காக தேடிக்கொண்டிருக்கும் பெண்ணையும் அடிநாதமாக கொண்டதுதான் அந்த சிறுகதை. அந்த சிறுகதையொட்டி அதற்கு பின்னர் ஒரு கோப்பை தேநீர் என்ற தலைப்பில் பலரும் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரிந்த ஓஷோவின் ஒரு கோப்பை தேநீர் உங்களில் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது, படித்து பாருங்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை மிக அற்புதமாக அதில் எடுத்து சொல்லுவார் ஓஷோ. கண்ணதாசன் அவரின் ஒரு கோப்பை தேநீர் படித்து பாருங்கள். நண்பர்களே, வாழ்க்கை ரசனையானது. இந்த ரசனையில் தான் நாம் வாழும் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இலக்கியங்கள் உங்கள் மனதை இலக்கிக் கொண்டே இருக்கும். வாழ்க்கை இந்த ஓட்டத்தின் காரணமாக இளைப்பாறுவதற்கு கை கொடுப்பது இந்த இலக்கியங்கள் தான். வாழ்த்துக்கள் நண்பரே. கண்ணதாசன் வழியில் அடுத்த பெருமாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் பெருமாள் கவிதை எழுதுகிறார் என்று 2-3 பேர் சொன்னபோது அவர் சென்னையில் இருக்கார் மேடம், இது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்பா அப்படின்னா, இல்லை அடுத்து சினிமாவுக்கு போகலாம், சினிமா எடுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் இப்போவே வாழ்த்து சொல்லிடுவோம். வைரமுத்து வழியில் பெருமாள் எழும்போது நாளைக்கு நாங்களும் எங்கள் கூட படித்தவர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால் வாழ்த்துக்கள் நண்பரே. வாழ்வில் காதலோடு கவிதையும் வாய்க்கப்பெற்ற நீங்கள் நீண்டு வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்த்து. ஏனென்றால் மது இல்லை என்றால் இந்த கவிதைகள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்த ரகசியம். நன்றி. இந்த செல்போன் ஸ்டாண்ட் உங்க ஆபீஸ் டேபிள்ல வைத்தா பார்க்க அழகாக இருக்கும். பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்கிறோம். அடியில் ரப்பர் பூஸ் ஒட்டி இருக்கிறதால டேபிள்ல கிரிப்பா உட்காந்துரும். செல்போனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம். 100 பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம். இதன் அறிமுக விலை 1 மாதத்திற்கு மட்டும். 100 பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ₹100. எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள். தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ், சிக்கோ போஸ்ட், கோயம்புத்தூர் 21. தொலைபேசி எண் 9894787369 9677787369.